stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யுனிவர்சல் ஆலயத்திலிருந்து. இந்த நாள் சற்று முன்பு ஒரு ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கைக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அன்பின் வாழ்க்கைக்காக திருமணமானவர்கள் அல்லது தனிமையா இருக்கிறவர்கள் அல்லது தன் குடும்பத்தினருக்காய் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்காக யோசித்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு வயதிலே உள்ள இளம் வயதினர்களுக்கான இந்த கூட்டம் வியாழன் இரவு, ஒவ்வொரு வியாழக்கிழமை அநேக மக்கள் இதில் கற்றுக்கொள்கிறார்கள். முக்கியமாய் அன்பின் சிகிச்சை என்று அழைக்கப்படுகிற இந்த கூட்டத்திலே அவர்கள் எதிர்காலத்தை குறித்தும் திருமண வாழ்க்கையை பற்றியும் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறார். காரணம், தேவன் குடும்பமா இருக்கிறார். ஆம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. எனவேதான் ஆதாம் தனியா இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஒரு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இந்த உலகத்துல, இந்த பூமியிலே ஒரு பரிசுத்த ஜாதியை, ஒரு பரிசுத்த ஜனத்தை உண்டு பண்ணுவது தேவனுடைய விருப்பமா இருந்தது. அது ஆதாம் ஏவாளோடு மாத்திரம் முடியவில்லை, அப்படியே தொடர்ந்தது. கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எபிரேயருடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பொழுது அவர்களை அப்படியே ஒரு கும்பலான ஜனமாய் கொண்டு போய் வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே சேர்ப்பது கர்த்தருடைய ஆசையாக இல்லை. அது ஆண்டவருடைய திட்டம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவருடைய நோக்கம் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல. நாம் இதை குறித்து தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசுவோம். எங்களோடு இணைந்திருங்க. அதற்கு முன்பாய் ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்திலே நடைபெறுகிற கூட்டங்கள் எதற்காக, எப்படிப்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம், அதை குறித்த ஒரு சிறு அட்டவணை நீங்கள் சீக்கிரமாய் பார்க்கும்படி விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். மக்களை, நீங்க இந்த வீடியோவை பார்த்தது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இப்ப கூட நீங்க விரும்பினா கூட நான் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களோட பேச, நீங்க எதெல்லாம் எங்களோட பேச விரும்புறீங்களோ, நீங்க இப்போ ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஏதோ ஒரு சென்னையில் இல்லாம வெளியே எங்க இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு பேச யாருமே கிடையாது. உங்களுடைய கவலைகளை, பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள யாருமே கிடையாது. ஆனா உங்களுக்கு உதவி செய்ய இது நாங்க இங்க இருக்கோம். நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இங்க இந்த போன் நம்பர் ஆனது போயிட்டு இருக்கோம். நீங்க அந்த நம்பர் போன் பண்ணலாம், எங்களோட பேசலாம், வாட்ஸ்அப் மூலியமா எங்களோட சேட் பண்ணலாம். உங்களுக்காக உதவி செய்ய இங்க நாங்க காத்துட்டு இருக்கோம். அதே போல மக்களே, நாங்க உங்களோட பேசியிருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்க பல வருடங்களாய் அடிமைத்தன்மையான வாழ்க்கையில வாழ்ந்திருந்தாங்க. தேவன் அவங்களுக்காக விடுதலை ஏற்படுத்தினார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார் கூட. கண்டிப்பா பாஸ்டர், ஜனங்களுக்கு தேவன் அந்த அளவு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, விடுதலையா செஞ்சிருந்தார் கூட. இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பாஸ்டர் பகதீஷ், அதாவது கர்த்தர் வெளிப்படுத்தின அடையாளங்கள், அதுதான் மிக சரியா நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த நேரம் மக்கள் எகிப்துல எபிரேயர் அடிமையா இருந்தாங்க. கர்த்தர் 10 வாதை அனுப்பினார், பலத்த கரத்தை வெளிப்படுத்தினார், அங்க 10 அடையாளங்கள் செய்யப்பட்டது. அந்த அடையாளம் தான் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டுமானா ஒருத்தருடைய வாழ்க்கையில பெறுகிற ஆசீர்வாதம் சொல்லலாம். வியாதி சரியாவது, செய்வினைகள் சரியாவது, கண்டிப்பாய் கர்த்தர் இன்றும் மாறாதவரா இருக்கிறார் உங்களுக்கு அதை செய்யும்படி நிச்சயமாய். ஆனால் தேவனுடைய நோக்கமாய் நாம் பேசி கொண்டு வந்தோம். கர்த்தர் ஒரு கும்பலா அவங்களை அப்படியே எடுத்து விடுதலையாக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளுறது, ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது இல்லை. பரிசுத்த ஜனமாய் அவங்களை கர்த்தர் மாற்ற விரும்பினார். ஏன்னா அவர்கள் பரிசுத்தமாகாவிட்டால், ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வராவிட்டால் திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. எனக்கு அதுதான் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். யார் ஒருத்தர் உட்புறத்துல மாறலையோ, யார் ஒருத்தருடைய மனசுல மாற்றம் ஏற்படலையோ, வெளியில அவங்க துணியை மாற்றலாம், தோற்றத்தை மாற்றலாம். சில பேர் சிகை அலங்காரத்தை, ஹேர் ஸ்டைல் மாத்துறாங்க. சில பேர் மேக்கப் யூஸ் பண்றாங்க. அதாவது
உங்களை நல்ல விதத்துல காண்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையாய் நான் சொல்லவில்லை. நீங்கள் இதெல்லாம் வெளிப்புறத்துல உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியமாய் செய்வது தவறில்லை. ஆனால் இது உங்க நெஜத்தை மறைக்கிறதுக்கான ஒரு காரியமா இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் பாசான் என்று சொல்லுகிறார். மக்கள் வெளியில தன்னை போலியான ஒருத்தரா காண்பிக்கிறாங்க. ஆனா உள்ள உண்மையில இடிந்து போன, சிதைந்து போன, சீரழிக்கப்பட்ட, நொறுங்குண்டவங்களா இருக்கிறாங்க. இந்த உண்மையை மறைக்க தான் வெளியில இது அவங்க கையாள்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமை உங்களுடையதா இருந்தா நண்பர்களே, கண்டிப்பாய் உங்கள் நிலைமை மிக கவலைக்கிடமான ஒன்று. மிக சரியாய் தேவன் உங்களை தான் அழைக்கிறார். ஆம், மிக சரியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இதோ இந்த சாட்சி உங்களுக்கு இன்னும் தெளிவாக்கும் என்று நான் நம்புகிறேன். யார் ஒருத்தருடைய வாழ்க்கை முன்னாடி போலியான ஒரு வாழ்க்கையா இருந்தது, இன்றைக்கு நிஜத்துல உண்மையில சந்தோஷம் என்றால் என்ன, வாழ்க்கை என்பது என்ன, பரிசுத்த ஆவியினால ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒருவராய், அனுபவத்தை பெற்ற ஒருவராய் நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்கிற இந்த அற்புதமான சாட்சி கேட்கலாம், நீங்கள் தெளிவடையும்படி. நான் 4 வயசுல இருக்கும்பொழுது என்னுடைய கஷ்டங்கள் துவங்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல நான் பாலியல் துன்புறுத்தலை சந்திச்சேன். சில வருஷங்கள் என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு தெரியும் இந்த பருவம் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமா இருந்தது. மறுபடியும் எனக்கு இந்த விஷயத்தை குறித்து ரொம்பவே பயம் ஏற்பட்டது. நான் அந்த நேரம் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுனால என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியாம போயிடுச்சு. நான் இந்த விஷயத்தை அப்படியே எனக்குள்ளாக வச்சு மூடிக்கிட்டேன். நான் யாருக்கிட்டையுமே இதை பத்தி வாயை திறந்து பேசவே இல்லை. ஒரு பொழுதும் நான் இதை யாருக்கிட்டையுமே சொல்லலை. நான் இந்த விஷயத்த எனக்குள்ளேயே மூடி மறைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தெரியும் நல்லாவே இது ரொம்பவே தப்புன்னு தெரியும். இதற்கு பிற்பாடு நான் ரொம்பவே மோசமா உணர்ந்தேன். ஆனா நான் எப்படி இதை வெளியே யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாததுனால எனக்குள்ளேயே நான் இதை வச்சுக்கிட்டேன். இதை வெளியே சொன்னா யார் எப்படி புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு அவங்க எப்படி பதில் கொடுப்பாங்கன்றத நினைச்சு பயந்தே நான் யாருக்கிட்டையுமே இதை வெளியே சொல்லவே இல்லை. நான் ரொம்பவே அழுக்கா உணர்ந்தேன். அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே தெரியாததுனால இதை எப்படி வெளியே சொல்றது, சொன்னா என்ன நடக்கும்ன்றத பயந்தே நான் யாருக்கிட்டையுமே வெளியே சொல்லல. ஒருவேளை நான் தைரியமா இதை வெளியே சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய பதில் இதுக்கு எப்படியா இருக்கும்னு எனக்கு தெரியாததுனால நான் வெளியே சொல்லல. இன்னும் அதிகமான பிரச்சனைகள் எங்க உருவாக ஆரம்பிச்சதுன்னா, நான் வளர ஆரம்பிச்சு அதுக்கு பிற்பாடு நான் ஸ்கூலுக்கு போனேன். அங்க நிறைய நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க. அவங்க என்னை தவறா வழிநடத்தக்கூடிய ஒரு நண்பர்களா இருந்தாங்க. அந்த நேரம் என் கூட நிறைய பசங்க இருந்தாங்க. அவங்க கூட நான் சேர்ந்து வெளியே போக ஆரம்பிச்சேன். நேரத்தை அதிகமா செலவிட ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த கசப்பான தருணத்தினால நான் என்னுடைய வாழ்க்கையை நானே வழிநடத்திக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக இந்த யோசனை இருந்தது, ஏற்கனவே என் வாழ்க்கையில் நான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்ததுனால என் வாழ்க்கையை நான் எப்படி வேணா கொண்டு செல்லலான்னு. எனக்கு 14 வயசு ஆகும்பொழுது நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சேன். பிற்பாடு 15 வயசு ஆகும்பொழுது நான் புகைப்பிடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா தொடர்ந்து நான் குடிச்சிட்டே தான் இருந்தேன். போதை பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சேன். அதுக்கு பிற்பாடு என்ன என் வாழ்க்கையில நடக்குதுன்னு எனக்கே தெரியாம போயிடுச்சு. எனக்கு 15 வயசு இருக்கும் பொழுதே நான் கிளப்புக்கு போக ஆரம்பிச்சேன். என்னதான் இருந்தாலும் நான் சின்ன வயசுல சின்ன பருவத்துல இருந்ததுனால கூட நான் கிளப்புக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன் அதிகமா. அந்த இடத்துல எனக்கு உள்ள அனுமதி இல்லை. இருந்தாலுமே நான் சில வேலைகள் செய்து அதுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் யார் கூடயாவது இருக்கணும், யாராவது என்னை பார்த்துக்கிறதுக்கு என் பக்கத்திலேயே இருக்கணும். நான் எதுவுமே செய்யலைனா கூட சும்மாவாவது அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் முன்னாடி இருந்த உறவுல என் கூட இருந்த நபர் எந்த ஒரு அர்ப்பணிப்புமே இல்லாம ஏனோ தானோன்ற விதத்துல என் கூட இருந்தாங்க. எனவே இது எல்லாமே ஒரு விஷயத்துக்கு மேல ஒரு விஷயம் என் வாழ்க்கையில தோல்வியாவே போயிட்டு இருந்தது. நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நிறைய விஷயங்கள் செய்த, உறவு முறையில இருந்த எல்லாமே எனக்குள்ள இருந்த வெறுமையை போக்கிக்கிறதுக்கு மட்டுமே. ஆனா இது எல்லாமே என்னை மன அழுத்தத்துக்கு தள்ளிச்சு. என்னுடைய உணர்ச்சிகளை அதிகமா தூண்டி மீண்டுமாக நான் கீழ் விட ஒரு பெண்ணா இருந்தேன். எனக்கு 18 வயசு இருக்கும்பொழுது நான் ஒரு நபரை சந்திச்சேன். அந்த நபர் உண்மையாகவே என் கூட ஒரு உறவு வச்சுக்கணுன்ற நோக்கத்தோட இருந்தாங்க. பிற்பாடு நாங்க சந்தித்தல்ல ஈடுபட்டோம். எல்லாமே அந்த நேரத்துல இருந்து என் வாழ்க்கையில வேகமா நடக்க ஆரம்பிச்சது. கடைசியில நானும் அவரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம். அதுக்கு பிற்பாடு நாங்க திருமணம் செஞ்சுக்கலான்ற முடிவுக்கு வந்தோம். நாங்க உண்மையாகவே அந்த திருமணத்தை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு திருமணமாகி ஒரு வருஷம் முடிவு வரும்பொழுதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே எங்க வாழ்க்கையில துவங்குச்சு. ஆனா அதற்கு பிற்பாடு என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில ஒரு பெண் வந்தாங்க. அந்த நேரம் அவர் என் கணவரா இருந்தார். ஆனாலும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றவங்களா இருந்தாங்க. எப்ப நான் இதை கண்டுபிடிச்சேனோ நான் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா நான் முடிவெடுத்த இனிமேலும் வாழக்கூடாது இவர் கூடன்னு. ஏன்னா நான் அந்த நேரம் முடிவெடுத்தேன் இனிமேலும் இவர் கூட வாழ முடியாதுன்னு. ஏன்னா எப்பவுமே எங்களுக்குள்ளாக பிரச்சனை மட்டும்தான் இருந்தது. என்னுடைய கணவர் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கவே இல்லை. சில நேரங்கள் வந்தது வீட்டுக்குள்ளாகவே போதை பொருட்களை கூட அவர் விற்க ஆரம்பிச்சார். அவர் என்னை எப்படி நடத்துவார்னா, ஏதோ நான் தான் அவரை ஏமாத்துற மாதிரி என்னை நடத்த ஆரம்பிச்சார். மோசமா என்னை அதிகமா காயப்படுத்த ஆரம்பிச்சார்.
இந்த எல்லா விஷயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போக ஆரம்பிச்சேன். ஆனாலும் நான் ஆலயத்துக்கு போயிருக்கேன். எனக்கு 8 வயசா இருக்கும்பொழுது என்னுடைய அம்மா என்னை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே என் மனசுல இருக்கு, அந்த ஆலயத்துல தேவன் உண்மையாகவே வேலை செய்வார்ன்னு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அதற்கு முன்னாடி கூட நான் ஆலயத்துக்கு போயிருக்கேன். அந்த நேரம் தேவன் என்னை ஆசீர்வதித்ததை நான் பார்த்திருக்கேன். அவர் என்னை பாதுகாத்ததை நான் பார்த்திருக்கேன். சில காலங்களுக்கு பிற்பாடு நான் உண்மையான தஸ்மபாவக்காரரா கூட மாறினேன். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தும் கூட நான் என்னுடைய பாவத்தை கைவிடவே இல்ல. நான் எல்லா நேரமும் என்னுடைய தசம பாகத்தை பிரித்து வைக்கிற ஒரு நபரா இருந்தேன். அவருடைய கரத்துல இருந்து வல்லமை வந்ததை நான் பார்த்திருக்கேன். அவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்ததை நான் உண்மையாகவே உணர்ந்திருக்கேன். ஆனா எப்பவுமே எனக்குள்ளாக இருந்த வெறுமை போகவே இல்ல. எப்பவுமே ஏதோ ஒரு வெறுமை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. எப்பவுமே எனக்குள்ள ஏதோ ஒண்ணு தவற விடப்படுறது போல உணர்ந்தேன். எனக்கு உண்மையாகவே புரியல அது என்ன காரியம்னு. அதுக்கு பிற்பாடு தான் நான் உண்மையாகவே தீர்மானம் எடுத்தேன். தேவனோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கணும். தேவனோடு உண்மையாகவே என் வாழ்க்கையில ஒரு உறவு இருக்கணும்னு. அதுக்கு பிற்பாடு தான் எனக்கு முழுமையா புரிய வந்தது. பரிசுத்த ஆவியினுடைய குறைவினால தான் என் வாழ்க்கையில நான் இப்படி இருந்தேன்னு. தேவனுடைய பிரசனத்தினுடைய குறைபாடு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரம் தான் ஆலயத்துல இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி துவங்குச்சு. அந்த நேரம் தான் நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னா என் வாழ்க்கையில ஒரு நபர் இருக்கணும்ன்றது மட்டும் அவசியம் இல்லை, மற்றும் சில காரியங்களை நான் கைப்பற்றுவதனால என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமா இருப்பேன்றது அர்த்தம் கிடையாது. பொருள் ரீதியான காரியங்கள் இருந்தா மட்டும் சந்தோஷம் கண்டிப்பா வராதுன்னு. அந்த இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் தியாகம் செய்யணும். எதையெல்லாம் உண்மையாகவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையோ அது எல்லாத்தையுமே, என்னிடத்துல இருந்த அந்த பணமா இருக்கட்டும், இல்ல எல்லா நேரமுமே என்னுடைய நண்பர்களோடு இருக்கணுன்ற அந்த விருப்பம், நைட்ல நான் வீட்டுக்கு கூட வராம எப்பவுமே கிளப்ல அவங்களோடய இணைஞ்சிருப்பேன். நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையுமே நான் பீடத்து மேல தேவனுக்கு தியாகமா அர்ப்பணிக்கணும்னு. என்னிடத்துல சில பணமானது இருந்தது. நான் சில வருஷங்களா அது என் வாழ்க்கையில எனக்கு தேவைப்படும்னு சேர்த்து வச்சேன். எல்லாத்தையுமே நான் எடுக்கணுன்றதை முடிவு பண்ணேன். நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயங்களை தேவன் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருன்னு. அந்த நேரம் நான் வேலை செய்யற ஒரு பெண்ணா இருந்தேன். அந்த நேரம் உண்மையாகவே சொல்லணும்னா என்கிட்ட எல்லாமே இருந்தது. நான் வேலைக்கு போற ஒரு பெண்ணா இருந்தேன். என்னிடத்துல பணமானது இருந்தது. அந்த நேரம் நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாமே எனக்கு தேவையானது ஒன்று கிடையாது. இது எல்லாம் தியாகம் செய்யணும்னு வரும்பொழுது கூட எனக்கு அவ்வளவு கடினமா இல்ல. ஆனா உண்மையாகவே கடினமா எனக்கு எது இருந்ததுன்னா, அந்த நேரம் என்னுடைய கணவரா இருந்தார். அவரை தியாகம் பண்றதுதான் எனக்கு பெரிய கடினமா இருந்தது. அந்த நேரம் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினாரு, தொடர்ந்து என்னுடைய கணவரோட நான் இப்படி போராடிட்டு இருந்தேன்னா அவருடைய பிரசனத்தினால என்னை நிரப்ப முடியாதுன்னு. ஏன்னா அதுதான் ஒரு நபர் வாழ்க்கையில பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த நேரம் தான் நான் முடிவானது எடுத்தேன், இந்த விஷயத்த தேவன் கையில அர்ப்பணிக்கணும்னு. இது ரொம்பவே எனக்கு கடினமா இருந்தது. வெளியில இருக்கவங்களுக்கு பார்க்க வேணா இது எதுவுமே இல்லாததா இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே கடினமா இருந்தது. இது எல்லாமே முடிஞ்ச பிற்பாடு சில வாரங்களுக்கு அப்புறம் நான் ஆலயத்துல இருந்தேன். அப்ப பரிசுத்த ஆவியை நாங்க தேடும்படியாக இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ட்ரெயின்ல வரும்பொழுதே முழுமையா தீர்மானம் எடுத்த ஒரு பெண்ணா இருந்தேன். இந்த நாள் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டே ஆகணும்னு. எனக்குள்ளாகவே மிக நிச்சயமான உறுதி இருந்தது. ஏன்னா நான் அவரை தேடும் பொழுது கூட இந்த வார்த்தையை நான் சொன்னேன், தேவனே நீங்க என் வாழ்க்கையில வர்றதுக்கு இது ஒண்ணுதான் தடையா இருக்குன்னா, இதோ இந்த இடத்துல நான் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இப்ப நீங்க என் வாழ்க்கைக்குள்ளாக வரலான்னு அவரை நோக்கி கேட்டேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் தேவனிடத்தை சொன்னேன், தேவனே எல்லாவற்றையுமே இதோட சேர்த்து நான் உங்க கையில முழுமையா அர்ப்பணிச்சிட்டேன். அதை நான் சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்தார். அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா இருந்தது. அதை குறித்து என்னால வெளிப்படையா எப்படி அதை வெளியே சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த தருணத்துல உண்மையாகவே என்ன நடந்ததுன்றது எனக்கும் தேவனுக்கும் தவிர வேற யாருக்குமே இது புரியாது. அந்த நிமிஷம் துவங்கி என் வாழ்க்கையில எல்லாமே முழுசா மாற ஆரம்பிச்சது. நான் யோசிக்கிற விதம் மாறுச்சு. நான் நடந்துக்கிற விதம் மாறுச்சு. ஏற்கனவே நான் சில தவறுகளை புரிஞ்சு மாத்த ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலுமே என் வாழ்க்கையில அதுக்கு பிற்பாடு முழுமையா எல்லாத்தையுமே நான் மாத்திட்டேன். எல்லாமே எனக்கு தெளிவாக ஆரம்பிச்சது. எனக்கு தெரியும் அப்பத்துல இருந்து தேவன் என் கூட இருக்காருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில எது நடந்தாலுமே சரி, தேவன் என் கூட இருக்காருன்ற உறுதி எனக்கு இருந்தது. அந்த நேரம் நான் கத்துக்கிட்டேன் முழுமையா தேவன் மேல எப்படி நம்பிக்கை வச்சு வாழ்றதுன்னு. ஏன்னா அவருடைய பிரசனம் என் வாழ்க்கைக்குள்ளாக இருந்ததுனால அந்த நேரம் உண்மையாகவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல என் வாழ்க்கையில நான் மட்டும் தனியா இல்ல, தேவனும் நானும் ஒன்னா இருக்கும்னு. என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு பீடத்துல இருந்தா வந்தது. தேவன் தான் எல்லாவற்றுமே எனக்கு கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு தேவன் என்னை ஆசீர்வதித்தார். என்னுடைய திருமண வாழ்க்கை பீடத்தின் மேல ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா என்னை திருமணம் செஞ்சுக்கிட்ட நபரும் என்ன போல வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சவரா இருந்தார். எனவே எல்லாமே என் வாழ்க்கையில தானாகவே நடக்க ஆரம்பிச்சது. தேவனுடைய பிரசனத்தை இருந்ததுனால நான் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிச்சேன்.
இந்த வாழ்க்கை நான் முன்னாடி கடந்த காலத்துல எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி இல்ல. ஏன்னா இன்னுமே எங்க 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா தேவனோடு இணைந்து நாங்க தொடர்ந்து ஜெயித்துட்டு வரோம். தேவனுடைய பிரசனத்தை நம்ம வாழ்க்கையில பெறுவதிலும் மற்றும் அவருடைய மகிமையை நம்ம வாழ்க்கையில பாக்குறதையும் விட வேற எந்த விஷயமுமே இந்த உலகத்துல முக்கியமானதே கிடையாது. எப்படி ஒரு நபருடைய வாழ்க்கை, தயவு செய்து கவனிங்க. உட்புறத்துல அவங்க வாழ்க்கையில பல விஷயம், பல வேதனை, பல கஷ்டம் அவங்களுக்குள்ளாக இருக்கு. ஆனா வெளிப்புறத்துல சொல்லும்போது, நான் சரியா இருக்கேன். இப்போ ஒருத்தர் கேட்கும்போது, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அவங்க சொன்னா நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா சொல்லும்போது, அவங்களுக்குள்ளாக பல வேதனை, பல கஷ்டங்கள் கடந்து போறாங்க. ஆனா வெளிப்புறத்துல சொல்லும்பொழுது, தன்னை அழகா காமிச்சுக்கிறாங்க. தன்னை ஒரு பெருசா ஒரு நபரை காமிச்சுக்கிறாங்க தவிர, ஆனா உள்புறத்துல பல பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க. அதே போலதான் ஜனங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதாவது பகுதி சாரி, நீங்க சொன்ன இந்த கருத்து, அதாவது மக்கள் அவங்கள உட்புறத்துல வேதனைப்படுறாங்க. பல நேரம் ஜெபத்துல கூட அவங்க அந்த வேதனையை சொல்றாங்க. ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்க. ஆண்டவரே என் கணவர் சரியில்லை, என் பையன் சரியில்லை, என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு வேலை இல்லை. எனக்கு ஜெபத்துல கூட மக்கள் சொல்றாங்க. மிக சரியாய் இஸ்ரவேலர் தேவனை பார்த்து எப்போ கூக்குரல் செய்தாங்க? கஷ்டத்தில் இருக்கும்போது. எகிப்தியரால ஒடுக்கப்பட்ட தருணம், ஆலோட்டிகள் நிமித்தம் படுகிற வேதனையால கூக்குரல் செய்தாங்க. இன்னொரு விதத்துல அவங்க படுற கஷ்டத்தை ஜெபத்துல தேவனுக்கு சொன்னாங்க. ஆனால் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ சீனாய் மலையில, அவங்க அதை செய்யல. மிக சரியா நண்பர்களே, நீங்க ஜெபத்துல நிறைய வேதனையை சொல்றீங்க, நிறைய விஷயங்களை சொல்றீங்க. ஏன் தொலைபேசியில எங்களை தொடர்பு கொள்ளும் போது உங்க எல்லா கஷ்டங்களை சொல்றீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்ல எங்களுக்கு நீங்க செய்தி அனுப்புறீங்க. ஒருவேளை உதாரணமாய் சொல்லுகிறேன், நீங்க சென்னையை சேர்ந்தவரா இருந்தால் நான் உங்களுக்கு சொன்னால் நேரடியாய் வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்வார். உங்கள் சூழ்நிலை மாற என்று நான் சொன்னால் உங்களால செய்ய முடியுமா? மக்களால செய்ய முடியுமான்றதுதான் கேள்வி. இன்னொரு விதத்துல ஜனங்கள் கஷ்டத்தை தேவனுக்கு சொல்ல தயார். ஆனா அந்த கஷ்டத்தை சரிப்படுத்த கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யறதுக்கு தயாரா இல்லை. அப்படி தயாரா இல்லாத பட்சத்தில் நண்பர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். தேவன் தானே ஒரு ஒரு மாயாஜால மாதிரி, மேஜிக் மாதிரி உங்க வாழ்க்கையில இறங்கி செயல்படுவது சாத்தியம் அல்ல. கர்த்தர் சீனாய் மலையில இறங்கினார். ஆனால் கர்த்தர் ஜனங்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு உடனே கொண்டு போகவில்லை. அதுக்கு நடுவுல அவர்கள் சீனாய் மலையிலே தேவனை சந்தித்தாக வேண்டும். அங்கே தன் முடிவை எடுத்தாக வேண்டும். இன்னொரு விதத்துல உங்க வாழ்க்கையினுடைய நெஜத்தை நீங்க மறைச்சு மற்ற மக்களை காண்பிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? உங்களுக்குள்ள நீங்க புழுங்கி கொண்டிருக்கும் பொழுது. எனவேதான் கர்த்தர் வெளி வேஷத்தை விரும்பவில்லை, நேர்மையை விரும்புகிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், பாஸ்டர் பிரகதீஷ், முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை கண்டடைவீர்கள். அந்த முழு இருதயம்ன்றது என்ன? நேர்மை. நீங்க மத்தவங்க கிட்ட உங்களுடைய உண்மை தன்மையை மறைக்கலாம். தேவனிடத்தில் நம்ம எதை மறைக்க முடியும்? இதோ நம்ம கேட்க போகிற அடுத்த சாட்சி, ஒரு இளம் பெண்ணாய், ஒரு இளம் ஆணா, இவங்க வாழ்க்கை தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதனால அவங்க வெளியே அதை காமிக்கல. ஆனா என்றைக்கு தன் வாழ்க்கை அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ, தேவன் சொன்னதை என்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்களோ, இன்னைக்கு ஒரு இளம் தம்பதியராய் ஒரு வாழ்க்கை தரத்துல முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நேர்மை, அதாவது அவங்க செயல், தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்த செயல் அவங்க வாழ்க்கையை மாற்றியதை நீங்கள் சாட்சியாய் பார்க்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. கர்த்தர் உங்களுக்கும் இந்த வாய்ப்பை தரும்படியா. வணக்கம், என் பேர் ஜானி. எனக்கு 27 வயசு ஆகுது. இவங்க என்னுடைய மனைவி. வணக்கம், என் பேர் அம்பிகா. எனக்கு 26 வயசு ஆகுது. யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை அதாவது புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்கும், ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இருந்த கனவு நான் ஒரு மிகப்பெரிய ரவுடி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இருந்த கனவு. அதுக்காக நான் என் பள்ளி படிப்பை நிறுத்திட்டேன். பசங்களோட தகவாத சகவாசத்தில் ஈடுபட்டேன். தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டேன். ஸோ எல்லாத்தையும் நான் அதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தேன். எல்லா நேரமும் என் பாக்கெட்டில் ஒரு கத்தி இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதனால் குடிக்க ஆரம்பித்தேன், சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். என் வீட்டுக்கு இது தெரியாது. அதாவது வீட்டுக்கு நான் நல்ல புள்ள போல தான் இருப்பேன். வெளியே வரும்பொழுது தான் நான் இது எல்லாமே என் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து நடப்பேன். இப்படி தான் என் வாழ்க்கை தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு. நான் தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக தொடர்ந்து நான் இப்படி தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பையனாக தான் நான் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தேன்.
நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். ஒரு நபர் என்னை ஏமாத்துனதுனால நான் தற்கொலை எண்ணத்தில் உள்ளானேன். நான் நினச்சேன் என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிச்சுக்கலாம் இதோட அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு தாழ்வு மனப்பான்மையானது இருந்தது, எனக்கு வெறுப்புணர்வு இருந்தது, யார்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, தனிமையாக இருக்கணும்னு விரும்பினேன். நான் நிறைய முறை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேன். தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லாமே சரியாயிடும்னு நான் யோசித்தேன். நான் எப்படிலாம் தற்கொலை செய்ய முயற்சேன்னா, என்னுடைய கைகளை நான் பிளேடு எடுத்து கட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் தூக்கு மாட்டிக்கணும்னு யோசிச்சிருக்கேன். மொட்டை மாடி மேலே நின்று நான் மேலேருந்து கீழே குதிச்சு இறந்துடணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு 2 வருஷமாக நான் தொடர்ந்து தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருந்தேன். என்னுடைய அம்மா தான் என்னை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு நபராக தான் நான் ஆலயத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இந்த ஆலயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ப்ரேயருக்கு வந்தேன். ஆனால் ப்ரேயருக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஜஸ்ட் உக்காந்துட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு மட்டும் நான் போயிடுவேன். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் நான் தேவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். நானாக தொடர்ந்து யாருடைய உதவியும் இல்லாத நானாக வர ஆரம்பித்தேன். வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் நான் விடுதலையாக்கப்பட்டேன். அசுத்தத்தினால நான் வெளிப்படுத்தப்பட்டேன். இப்படி நடக்கும்போது தான் என்னுடைய வாழ்க்கையை அப்புறம் முழுமையாக மாற்றம் அடைஞ்சிச்சு. எனக்கே தெரியாது அந்த ப்ரேயரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஃப்ரீயாக இருந்துச்சு, விடுதலையானது போல் ஏதோ ஒரு விஷயம் போல் நான் உணர்ந்தேன் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை படிப்படியாக மாறுத்த என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் முழுமையாக மாறுந்த நான் பார்த்தேன். எல்லாம் கெட்ட நண்பர்களை விட்டு சகவாசத்திலிருந்து விடுதலையானேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றேன். இங்கே தான், இந்த ஆலயத்தில் தான் என்னுடைய மனைவியை நான் கண்டடைந்தேன். இந்த மாதிரி சூழலில் நான் இருக்கும்பொழுது என்னுடைய அக்கா இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ ஏன்டி இந்த மாதிரி இருக்க, நீ இங்கே ஒரு சர்ச் இருக்குது, நீங்கள் வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்த முதல் நாள்லேயே இங்கே நான் லேசாக உணர்ந்தேன். நான் மாற்றத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். பிற்பாடு எங்களுக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை அதாவது முழுமையாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வித்தியாசத்தை பார்க்குறோம். தொடர்ந்து நாங்கள் முன்னோக்கி போயிட்டுருக்கோம். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வியாதியும் இல்லை. பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தேவன் எங்களை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். ஆரோக்கியத்திலையும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் இன்னைக்கு. ஆமாம், எங்களுக்கான இப்போ ஒரு வியாபாரம் இருக்குது. நாங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம். நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கும் உதவி செய்கிறோம். அப்புறம் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறதுக்கும் நாங்கள் 2 பேரும் உதவியாக தேவன் எங்களை பயன்படுத்துகிறாரு. நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் பதிலை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது வாழ்க்கைக்கு ரெண்டு விதமான விஷயம். எங்கள் வாழ்க்கைக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு செயல், இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கும்போது இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது என்னுடைய நோக்கம் ஆத்துமாக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதாவது போய் மற்றவங்களை கொல்லணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் தேவன் இன்னைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய வகையில் என்னை தேவன் இன்னைக்கு வச்சிருக்கிறார். நான் நிச்சயமாக அதை நினச்சி கூட பார்க்கல. நான் ஒரு நாள் தேவனுக்கு ஊழியம் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் எனக்கு கடுகளவு கூட இல்லை. தேவன் இன்னைக்கு என் எண்ணத்தையே மாற்றிருக்கிறார். தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். என்னுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்றேன், நான் இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கணும், மாற்றப்பட்டிருக்கணும், அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற முடியும். நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எல்லாவற்றிலும் இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சாட்சியை பார்த்துட்டு இருக்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் மாபெரும் அளவில் ஆசீர்வதிப்பார். இதை எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்த தேவனுக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்த்தது போல ஒரு 2 பேர் தன்னுடைய முழுமை தேவனுக்கு அர்ப்பணிச்சிருந்தாங்க. எப்போ ஒரு நபர் தன்னுடைய முழுமை, தன் இருதயத்தில் இருக்க நேர்மை தன்மையோட தேவனிடத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ, நிச்சயமாய் அவங்களுடைய வாழ்க்கையை மாறும். நிச்சயமாய் இல்லை பாஸ், கண்டிப்பாய் அவங்க வாழ்க்கை மாறாதிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நண்பர்களே, நாம் சற்று நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். இதோ பீடம் உங்களுக்காய் தயாரா இருக்கிறார். சீனாய் மலையின் அதே தேவன் இங்க இருக்கிறார். நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்பினால், இந்த வாழ்க்கை நிஜத்தை அவரிடத்துல கொண்டு வர விரும்பினால், தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியா 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கைக்கூட்டை நீங்க இலவசமாக பெற்றுக்கொள்வீங்க. அதை குறித்து ஒரு சிறு வீடியோ
நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் உதவியின் சிறப்பு நிகழ்ச்சியில நீங்கள் பெறப்போகிற இந்த கைக்கூட்டையானது விசுவாசத்தினால எதை நீங்கள் தீர்மானிப்பீர்களோ அதை அடைவதற்கான தொடர்பு புள்ளியாக இருக்கிறது. இதோ இதை விசுவாசமாக பயன்படுத்தும் முறையாவது, உங்கள் வீட்டிலே வியாதி படுக்கையில் யாராவது இருந்தால் அவர்கள் உடல் மீது நீங்கள் இதை தடவலாம் அல்லது தொடலாம். படுக்கையில் நீங்கள் இதை தொடலாம். மேலும் குடும்ப பிரச்சனையை சந்திக்கிற மக்கள் குடும்பத்தினுடைய புகைப்படம் ஒன்று இருந்தால் அதன் மேலாக இதை நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஒரு கான்ட்ராக்டுக்காக காத்து கொண்டிருந்தால், வேலை வாய்ப்பிற்காக நீங்கள் ரெஸ்யூம் மீது, பயோடேட்டா மீது அல்லது வேலை செய்யும் இடத்தில் உள்ள பொருள் மீது இதை வைக்கலாம். மேலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிலேயும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிப்பது கிடைக்கும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவன் உங்கள் விசுவாசத்துக்கு பலன் கொடுப்பார் என்று. எனவே விசுவாசத்தின் முதல் அடி எடுத்து வையுங்கள். இந்த உதவியின் சிறப்பு நிகழ்ச்சியிலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கைக்குட்டையை வந்து பெற்றுக் கொள்ளும்படியாக 282 கீழ் 681 1000 வழக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. நினைவில் கொள்ளுங்கள், உதவியானது எல்லோருக்கும் தேவையா இருக்கிறது. நல்லது நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். இதுதான் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெற போகிற விசேஷமான கூட்டம். கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள். நம்முடைய கிறிஸ்துமஸ் தின ஜபத்தை குறித்து நாட்களிலே சொல்வோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஆனால் மறக்க வேண்டாம், நாளை வெள்ளிக்கிழமை மிக 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 விசேஷமாய் நாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளிலே ஆசீர்வதிக்கப்பட்ட ரோஜா மூலமாய் கர்த்தர் நமக்கான கதவுகளை திறக்கும்படி விசுவாசத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்த போகிறோம், ஒரு சிறு வீடியோ நீங்கள் தெளிவடையும்படி நாளை எங்களோடு நீங்கள் ஜபத்தில் இணைய விரும்பினால் தாராளமாய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தில் இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். அதே சமயம் ஒரு கிளாஸ் தண்ணீர், ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் இந்த வீடியோவினுடைய இறுதியிலே ஜபத்திலே முன்னோக்கி செல்லும்படி. உங்கள் வாழ்க்கை இப்படியா இருக்கிறதா? தவிப்பிலே இருக்கிறீர்களா? கடன், திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, வியாதியோடு, மனக்கவலையோடு, சந்தோஷம் இல்லாமல், பயத்தோடு, சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காக முதல் முறையாக அபிஷேகம் செய்த எண்ணெயை உங்களுக்காய் கொண்டு வருகிறோம். பிலதெல்பியா என்கிற ஆலயத்தில் கொண்டு வரப்பட்ட எண்ணெய் உள்ளவரும் சத்திய உள்ளவரும் தாவீது திறவுகோலை உடையவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் சொல்லுகிறவதாவது, விசுவாசத்தோடு ஒரு ரோஜாவை உங்களுடைய கரத்தில் கொண்டு வாருங்கள். விசுவாசத்தினால் அந்த ரோஜா பூவை எங்கே வைப்பீர்களோ எல்லா கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தினால் தேவனை நோக்கி நாம் கேட்போம். ஆசீர்வதிக்கப்பட்ட ரோஜா 12 வெள்ளிக்கிழமைகள் நல்ல கதவுகளை திறக்க மற்றும் தீய கதவுகளை மூட சிறப்பு ஜபம் மாலை 7 மணி 282 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000. இது யூனிவர்சல் ஆலயத்தில் இந்தியாவில் எல்லா கிளை சபையிலும் நடைபெறும். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். என் ஆண்டவரின் தேவனை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னுடைய கரங்களை நாங்கள் உயர்த்த செய்கிறோம். என் தேவனை, இதோ உம்முடைய மக்கள் கருத்தில் இருக்க தண்ணீரை நீர் ஆசீர்வதியும். என் தண்ணீர் அவர் குடிக்கும் பொழுது உம்முடைய பலன், உம்முடைய ஆரோக்கியம் அவருடைய வாழ்க்கை மேலாக இருக்கப்படும். தகப்பனை, இந்த நேரம் அவர் எந்த ஒரு சூழ்நிலை இது போல வியாதி மூலியமாக, இது போல பிரச்சனை மூலமாக இருந்தால் தண்ணீர் குடிக்கும் பொழுது என் தேவனை நீர் எல்லா விதமான குணமாக்குதலை ஏற்படுத்துவீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. யார் மனசிலே சமாதானம் இல்லையோ சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். யார் மனசு பாரமா இருக்கிறதோ பாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இந்த நேரத்துல கூட வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருந்தால் தகப்பனே, அந்த அசுத்தத்தை நான் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் வரும்படி கேட்கிறேன். எல்லா தவறான முடிவுகள் கைவிடப்படட்டும். சோர்ந்து போனவர்கள் பலப்படுத்தப்படட்டும். தேவன், இந்த ஜபத்தினாலும் இந்த தண்ணீரின் மூலமும் அல்லமை விளங்கப்படும்படியா நான் தீர்க்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே, ஆமென். ஜபத்தை விசுவாசித்தவங்க ஒவ்வொருத்தர் மேலும்
கர்த்தருடைய வல்லமை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நண்பர்களே, இந்த சாட்சிகள், நீங்கள் பார்த்த சில வீடியோக்கள், நாளை நிகழ்ச்சியை குறித்து, மேலும் ஞாயிற்றுக்கிழமை குறித்து மறக்க வேண்டாம். கண்டிப்பாய் இந்த தண்ணீர் ஆசீர்வாதமா இருக்கிறது. நீங்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து பருகலாம். கர்த்தர் வல்லமை உங்களையும் குடும்பத்தாரை நிச்சயமாய் தொடும். எங்களுக்கு அது சந்தேகம் இல்லை. நாளை இரவு மீண்டும் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.